அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ ரிச்சுவடி நேயர்களுக்கு உங்கள் ரேவதி தண்டபாணியின் 2025 புத்தாண்டு வாழ்த்துக்கள் வணக்கத்துடன். புத்தாண்டு 2025 4 கிரக பெயர்ச்சி நடக்கிறது தொடர்ச்சியாக ஒரு 3 மாதத்துக்கு. 29/3/2025 அன்னைக்கு சனி பெயர்ச்சியும், 15/5/2025 அன்னைக்கு குரு பெயர்ச்சியும், 31/5/2025 அன்னைக்கு ராகு கேத்துக்களோட பெயர்ச்சியும் இருக்குது. அதனால் இந்த வருஷம் ராசி பலன் சொல்கிறதுல இந்த 3 பெயர்ச்சியோட இம்பேக்டும் இருக்கும். அன்பர்ந்த மீன ராசி, மீன லக்ன, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான 2025 புத்தாண்டு ராசி பலன்கள். விரயங்கள், அலைச்சல்கள் இவைகளை கொடுத்து கொண்டிருந்த விரயச்சனி மாறி ஜென்மச்சனியாக அவதாரம் எடுத்து உங்கள் ராசிக்குள் மார்ச் இறுதியில் நுழையிறார். ஜென்மச்சனியும் அஷ்டமச்சனியும் கொடுக்குற பிரச்சனை வாழ்க்கையில் பெரிய படிப்பினைகளை கொடுக்கும். அதனால் ஜென்மச்சனி வரும்போது நீங்கள் கவனமாக இருக்கணும். இதை 3 வகையாக பிரிக்கலாம். ஜென்மச்சனி வரும்போது முதல் சுத்து சனின்னா இந்த 26 வயசுக்குள்ளே இருக்கும். பசங்களுக்கு படிப்பு கெட்டு போகும், மனசு அலப்பாயம், கேரக்டர் கெட்டு போகும், கூடாத நட்பு கிடைக்கும், வேண்டாத பழக்க வழக்கங்கள் சேரும். ஸோ இதுலேருந்து அவள் விடுபட்டு இருக்கணும்னா அவளுக்கு ஒரு தெய்வ நம்பிக்கையும் பெற்றோர்களுடைய ஆதரவும் இருக்கணும். பெற்றோர்களோட ஆதரவு கிடைச்சி அவள் அவளை கவனித்து வழி நடத்தினானாக்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து குழந்தைகள் தப்பிக்கலாம். அடுத்து 30-60 இருக்கிறவாளுக்கு நிச்சயமாக குழந்தைகள் வளர்ந்து வேலைக்கு போயிருப்பா, இல்லை வெளிநாட்டுக்கு படிக்கணும், இதுக்காக கடன் வாங்கணும், குழந்தைகளுக்கு கல்யாணம்னாக்கா அதுக்காக செலவு, கடன், அலைச்சல், வீடு மனை வாங்கிறது, வீடு வாங்கி செட்டில் ஆகாதவா வீடு வாங்கணும்னுட்டு அந்த டயத்தில் கடன் வாங்கி கட்டுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இது பொங்குச்சனின்னு பேர். இது உங்களுக்கு சொத்து பத்து சேர்த்து கொடுத்து உங்களுடைய கடமைகள்லாம் முடிக்க வச்சு உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிற சனி. அது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவாளுக்கு என்னன்னா உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். வெளியில் நடக்கும்போது, ஒரு மாடி ஏறும்போது, மாடிப்படிகளில் இறங்கி வரும்போது இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். அதே போல் கையிருப்பை யாரை நம்பியும் கையில் இருக்கிற சேவிங்ஸை கொடுக்கவே கூடாது. இந்த ஸ்டேஜில் கையை விட்டு காசு போயிடுத்துனாக்க திரும்ப கிடைக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் அடுத்தவாளை அண்டி அடுத்தவாளை நம்பி தான் வாழறாப்புல இருக்கணும். கையில் ஒரு 10 ரூபா இருந்தால் கூட அதை கெட்டியாக பிடிச்சிட்டு இருக்கிறது வயசானவாளுக்கு நல்லது. அதே போல் தெய்வ நம்பிக்கையோட தெய்வ சிந்தனையோட இந்த வயசை ஓட்டலாம். எந்த பொறுப்புகளும் நமக்கு வேண்டாம், எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இனிமே பசங்க என்ன பண்ணுறாலோ அதை கண்ணால் பார்த்துட்டு நல்லதோ கெட்டதோ பார்த்துட்டு ஈஸ்வரோ ரட்சத்துன்னு இருக்கிறது தான் இந்த 3rd ரவுண்டில் இருக்கிறவாளுக்கு, 60 வயசுக்கு மேலே இருக்கிறவாளுக்கு நல்லது. உங்கள் காசு பணத்தை பார்த்துக்கோங்க, உங்கள் உடல்நிலையில் கவனமாக இருங்க. மனசு வேதனைகள் இருக்கும், ஐயோ அப்படி பண்ணுறாளே எப்படி பண்ணுறாளே, இதெல்லாம் நமக்கு சம்மந்தமே கிடையாது. யாரும் நம்ம சொன்னால் கேட்க போகிறது இல்லைங்கிறத மனசில் ஏற்றுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக இருக்கணும். நம்மளால் நம்ம குழந்தைகளுக்கு பிரச்சனை வராமல் இருக்கணுங்கிறத மாத்திரம் பார்த்துட்டு உங்களுடைய வேலைகளை பார்த்துட்டு ஓட்டுக்கும். இதுதான் 7.5 சனி, வேறு வழியே கிடையாது. ஜென்மத்தில் வந்துடுத்துனாக்க ஜென்மச்சனியும் அஷ்டமத்து சனியும் உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டு போயிடும். உங்களுக்கு ஒரே ஒரு நல்லது என்னன்னாக்க, உங்கள்கிட்ட ஜென்ம ராகு விலகிடுறார். ஜென்ம ராகு உங்கள் ராசிலேருந்து விலகி 12ஆம் இடமான கும்பத்துக்கு போயிடுறார். அதே போல் 7 இருந்த கேத்து 6க்கு வந்துடுறார். அதனால ராகு கேத்துவால் இருந்த தடைகள் விலகிடுறது. சனி ஒண்டி தான். சனி இந்த மாதிரி ஜென்மத்தில் இருக்கும்போது வேற எந்த பெயர்ச்சியும் உதவியே பண்ணாது. வேற எது நன்னா இருந்தால் கூட அதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் ராகு கேத்து அடிஷ்னலாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காம இந்த வருஷம் விலகிடுறார். அதனால வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமத்தினரோட உதவி, ஆதரவு எல்லாம் கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவாளுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும்.
குருவும் மே மாதம் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம குருவாக வர்றதுனால அவரும் வந்து தடை தாமதம் இதுதான் கொடுப்பார். தடை இருக்குதான். அஷ்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டம குரு, அதனால அதுக்கு உண்டான தடை தாமதமும் இருக்கும். நமக்கு வந்து கிரக சூழ்நிலைகள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குரு பார்வை வந்து 8, 10, 12 3 இடத்துலையும் விழருது. அதனால் 8ல் விழறதுனால இதுவரையிலும் உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் வந்து முடிவாகாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக முடிவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 10ல் இருக்கிறதுனால தொழில் விஷயத்தில், தொழில் வியாபார உத்தியோக விஷயத்தில் 10ஆம் இடத்துக்கு பார்வை, குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற வேலையில் நல்லபடியாக அப்படியே கண்டினியூ பண்ணுறது நல்லது. புது வேலை தேட வேண்டாம், புது முயற்சி வேணாம், புது தொழில் வேண்டாம், புது இன்வெஸ்ட்மெண்ட்டு வேண்டவே வேண்டாம் இந்த ஸ்டேஜில். 12 பார்க்குற குரு வந்து உங்களுக்கு வந்து சுப செலவுகளை கொடுப்பார். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும், எல்லாம் சுபமாக இருக்கும், அவ்வளோதான். இதுவும் கடந்து போகணும்னு இந்த வருஷத்தை ஓட்டுறதுக்கு பாருங்கள். கடவுளுடைய அருளால் எல்லாம் நன்னா நடக்கணும். வைக்கப்பட்டுள்ள பலன்கள் யாவையுமே பொது பலன். உங்களது சுயஜாதகப்படி, உங்கள் தசாபுக்தியின்படி பலன்கள் வேறுபடலாம். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.